Hai Ren, Assalamualaikum. Sound கேக்குதா ஷம்ரா? உட மைக் ஓஃப்ல போல சவுண்ட் கேக்குதா? மைக் ஆன் பண்ணிக்கோ. Ustaz கேக்குது. ஹாய் Ren, நான் கடைசியாக பார்த்த பாடத்திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நினைக்கிறேன் ஹோம்ஒர்க்ல சில பிழைகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு பாடத்துக்கு போகலாம். போதும்பா. أنعمت عليهم குட். ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد. ரெண்டாவதுல எல்லா ஆயினும் பிழை. முதலாவது உச்சரிச்ச ஆயினுடைய பிளேஸ் இடம், ரெண்டாவது நீங்க உச்சரிக்கிற ஆயினுடைய இடமும் வேறுபடுது. அப்படியே இல்லை. ஆயினுங்கிறது ஒரு எழுத்து தான். அந்த ஒரு எழுத்து இதுலக்கு ஒரு இடம் தான் நீக்கணும். அந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கான இடமா உருவாகும் எங்களோட தொண்டையில. விளங்குதா? முதலாவது ஓதுங்க திருப்பி, அதுக்கு ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த இடத்துல முதலாவது உச்சரிக்கிறீங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓதுங்க, இப்போ ஓதி ஓதி காட்டினது போல. أنعمت عليهم. அதுலயும் குறிப்பா அலை என்று ஓதுற இடம் தொண்டினுடைய எந்த இடம்ங்கிறத அவதானிங்க. திருப்பி வரும். நல்லா கவனிச்சுக்குவோம். எந்த இடம் நல்லா ஒன் த ஸ்பாட். அதாவது எங்களுக்கு செல்ல இல்லாத தொண்டை பிடிச்சி காட்டி இங்கன்னு சொல்லி, ஆனா ஓதுற நீங்க என்ன சொல்லலாம்? இப்ப நான் சரின்னு சொல்றேனே. நீங்க அலைஹிம்ங்கிறது 100% சரி. அன்னம் தேல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் அந்த ஐன் சரியா வரல. ஆனா அலைஹிம் என்று வர இடம், நீங்க உச்சரிக்கிற ஐன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரியான ஸ்டைல், சரியான வடிவம், சரியான உச்சரிக்கப்படக்கூடிய இடம் எல்லாம் சரி. அந்த இடத்துக்கு தான் உங்களோட எல்லா ஆயினையும் உச்சரிக்கணும். அது என்ன அடையாளத்தை பெற்று வந்தாலும் அந்த இடத்துல இருந்தால் நீங்க ஆயினை உச்சரிச்ச அந்த இடம் அலைஹிம் என்ற அந்த இடத்துல இருந்தால் பிராக்டிஸ் பண்ணணும். அதை உறுதிப்படுத்தணும். நீங்க தான் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆயிச்சென்றால், சவுண்ட் கொஞ்சம் தொண்டையினுடைய முன்பகுதி பின்பகுதிக்கு மாறி சென்றால் உங்களோட ஓதலும் வேறுபடும், வித்தியாசப்படும், பிழையாகும். விளங்குதா சொல்றது? அதான் நடந்துக்கிறது. திருப்பி போதும். أنعمت عليهم. சரி, இப்ப அதே இடம் தான். இப்ப ஓரளவு வந்துட்டு இப்ப மார்க்ஸ் போட்டேன்னு சொன்ன அலிஹிமுக்கு 100 போட்டால் அண்ணாமதைக்கு ஒரு 95 90 போடலாம். பிரச்சனை இல்லை வந்துட்டு. அதே லெவலுக்கு தான் ரெண்டாவது இருக்கும். அந்த இடம் நான் சொல்றேன் ஆயினா, அலிஃப் அல்ல ஆயின். ம். ولا أنتم عابدون ما أعبد. எல்லாம் ஒரே இடம் அப்படியா வந்துச்சா? சரியா வரலையே. இது என்னது? عابدون مريض. ஆபிதூன ஒரு 40 தான் வந்தீங்க. ஃபுல்லா வரல. நல்லா கேட்டுக்கிறோங்க சந்திரா. ஒரு இஞ்சி, ஒரு டொட் இடம் மாறினாலும் சவுண்ட் மாறும். தான் போவாங்க. சரிங்களா? ஒரு மில்லி மீட்டர் லெவல்ல நீங்க தூக்கி பக்கத்துல வச்சு உச்சரிச்சாலும் அது பிழைதான். அது ஏன் பிழைனா அதனுடைய வேறுபாடு உங்களோட ஓதல மிக தெளிவா காட்டி போட்டுரும். நீங்க ஆயின உச்சரிக்கல, ஆயின்ல கோளாறு இருக்குது, குறைபாடு இருக்குது, இது இப்படி வருது, இங்கதான் பிரச்சனையா இருக்கிற எல்லாம் தெளிவா தெளிவா விளங்கும். திட்ட தெளிவா விளங்கிடும். ஏனால் அதான் குறைபாட உச்சரிக்கல. இப்ப ஆயினுக்குரிய இடம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு ஐனே உச்சரிக்க தெரியலன்றதான் பிரச்சனை. நாங்க பெய்த்துட்டு தொண்டையை வெட்டி குத்தி குளறி இங்கதான் இப்படி வரும் இப்படி வரும் நான் நிறைய உங்களோட என்ன சொல்ற சண்டை பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சுக்கொண்டு கயிறுல கட்டி வச்சுக்கொண்டு உங்களுக்கு சொல்லி தர வேண்டி வரும். ஆஹ் ஆல்ரெடி உங்கள்கிட்டயே ஐனை சரியா உச்சரிக்கிற பெர்ஃபெக்டா 100% மிக சரியா உச்சரிக்கிற ஒரு இடம் உண்டு இது. அந்த இடத்துக்கு நீங்க அடுத்த எழுத்துக்களை பழக்குங்க. அடுத்த இடங்களை கொண்டு வாங்க. அவ்வளவுதான். பழக்கிறத சொல்றதை விட அதே இடத்துல அடுத்த எழுத்துக்களை உச்சரிச்சால் விஷயம் முடிச்சு. இன்னும் வரல. ட்ரை பண்ணுவோம். அலிஃப் வேற. அலிஃப் நீங்க ஆல்ரெடி சரியா தான் ஓதுறீங்க. அதனால அலிஃபை பத்தி பேசல. அலிஃபை பேசலன்ற அர்த்தம் அலிஃபை நான் மறந்துட்டேன் விட்டு போட்டேன் அல்ல. அலிஃப் எங்க சப்ஜெக்ட்ல
முடிஞ்சிருக்கிற ஒரு சப்ஜெக்ட். முடிஞ்ச சப்ஜெக்டை லேஸ்ல மறக்க மாட்டோம், லேஸ்ல விட்டு போட மாட்டோம். அது ஃபாலோ பண்ணப்படும். அதை விட இப்ப ஐனுடைய பாடத்துல நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டே பிடிச்சி ஒரு ட்ரை பண்ணும். ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد. அது ஏன் போது அப்படிங்கிறீங்க? சரிங்க. போது நான் வசைக்கவே மாட்டேங்கல. ஐனுக்கு என்ன செய்யணும்? இப்ப அலைஹிம் என்று ஓதுற நேரத்துல உங்களோட நாவுக்கு என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். ஒன்றுமே நடக்கல அப்படியா? அன்அம்த அலைஹிம் என்று ஓதுற நேரத்துல அந்த அழைக்கலாம் அல்லது ஐன் அழைக்கலாம். அந்த ஓதுற நேரத்துல உங்களோட நாவுக்கு என்ன நடக்குது? நாவு என்ன செய்யுது? ஒட்டுக்கு நடக்குது இல்ல அப்படியே தான் நிக்குதுண்டா. கொஞ்சம் யோசிச்சுதான் வந்து. நான் சரி, நீங்க தான் ஓதின, நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். நீங்க ஓதுன சரி, முதல்ல ஓதுன சரி, அதை வச்சா கேள்வி கேட்கிறேன். திருப்பி ஒருக்கா ஓதி பாருங்க, விளங்க இல்லடா. நாவுக்கு என்ன நடக்குன்னு தெளிவா சொல்லணும், தெளிவா சொல்லணும். ولا أنتم عابدون ما ولا ம். أنتم عابدون அலிஃபை மாயினுக்கு மாத்தீங்க. ما அலிஃபை மாயினுக்கு மாத்திரீங்க. படிச்சுக்கிற எழுத்து சரியா ஓதுவீங்க. இப்ப அதையும் மாத்தீங்க. நான் அதை கேட்கல, நீங்க ஓத வேணாம். முதலாவது ஓதி பாருங்கோ. ஓதி பார்த்து எனக்கு விளங்கப்படுத்துங்கோ. உங்களோட தொண்டைக்குள்ளால ஐந்துக்கு உச்சரிக்கை நேரத்துல தொண்டையினுடைய பகுதியில அல்லது நாவினுடைய பகுதியில என்ன மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணீங்க? என்னத்து நடக்குது? நாவானது எங்க வைப்பட்டால் எப்படி ஆகினா உங்களுக்கு ஐன் வருது, உச்சரிப்பு வருதுங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஓதும், ரெண்டாவது ஓதும், ரெண்டாவது பேர்ல நீங்க சொன்னது கேக்குது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட ஓதிட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. சரி, இப்படித்தான் வருது, இந்த இடத்துல இப்படி தூக்கப்படுது, இப்படி வருது, நாக்கு இப்படி இதெல்லாம் எந்த ஒரு அசைவும் இல்லை, இப்படித்தான் வருதுன்னு சொல்லி உங்களுடைய உச்சரிப்புல நீங்க விளையினத்தை விளங்கப்படுத்தும். அப்பதான் உங்களால எந்த தவறுன்னு சொல்லி விளங்கி கொள்ளையும், அல்லது உங்களோட தவறு உங்களுக்கு விளங்க திருப்பி திருப்பி வேலை தான் உதவி. ஃபர்ஸ்ட் ஓதிட்டு சொல்லுங்க பாப்போமா. أنعمت عليهم. அலைஹி மட்டும்தான் சரியா, மத்தெல்லாம் பிள்ளை. ம் இப்ப சொல்லுங்க. அலைஹி என்று ஓதுற நேரத்துல என்னத்தை நீங்க விளங்கினீங்க? உங்களோட வாய், உங்களோட தொண்டை, உங்களோட நாவு எல்லாத்தையும் வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? அந்த அன்அம்த சொல்லக்கிட்ட அந்த சுக்குன் சேப்பட்டு நூன் வந்த பிறகு விளங்க அந்த விளங்கல. அதுப்புறம் நான் வராது அண்ணாமத்த பிள்ளை, நான் சொல்றேன் அழுத்தம் அண்ணாமத்த பிள்ளை. அலைஹின்னு தான் பார்க்கணும். அழுத்தமா சொல்லப்பட்டது. ஓகே, அழுத்தமாக சொல்லப்படுது. நாவுக்கு என்ன நடக்குது? நான் வசைக்கல அப்படியா? இல்ல அது தொண்டைக்குழியா தொண்டையால இப்படி சவுண்ட் வருது ஓவரா. தொண்டையை அலட்டி செல்லப்படுது. தொண்டை தான் நசையுது, நான் வசை இல்லை, இப்படித்தானே? ஓ எனக்கு தேவை உங்களோட நாவுக்கு என்ன நடக்குது சரி. நாவினுடைய முன்பகுதி ஆகிக்கலாம், நடுப்பகுதி ஆகிக்கலாம், நீங்க சொல்றது போல தொண்டையோடு வருகின்ற இறுதி பகுதி ஆகிக்கலாம், நோ ப்ராப்ளம். நாவுக்கு என்ன நடக்குது, எந்த பகுதிக்கு என்ன நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். அதான் விஷயம் மிகுது. அதில் தான் மிக பெரிய புரட்சி போராட்டமே இருக்குது. விலங்குகளடா திருப்பி திருப்பி ஓதி பாருங்க, செய்ய வழி இல்லை, அப்பதான் புடிச்சு கொள்ளும். உங்களுக்கு முதல்ல மிஸ்டேக் விளங்கணும். ரெண்டாவது எந்த இடம்ங்கிறத ஸ்பாட் பாயிண்ட் விளங்கணும். ரெண்டு விளங்காடி கஷ்டம். ம். எந்த எந்த أن இடம் أم விலங்குல சொல்லுங்க. أن أنعمت عليهم. ம். அலையும் தான் சொல்லணுமா? வேற ஒன்றும் சொல்லக்கூடாது, அலையும் தான். இப்போது என்ன சரியா?
இல்ல இப்போதுலயும் அலையும் மட்டும் தான் சரி. அதான் கேட்கிறேன். அலையும் என்றதை நான் கேள்வி கேட்கிறேன். அலையும் என்றதை வச்சுதான் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறேன். அன்னம்த பெல ரெண்டு இடத்துல உச்சரிப்பும் வேறு வேறு பாட்டுல வருது. ரெண்டும் ஒரே இடத்துக்கு வரல. இல்ல ஓதத்தை விட்டு முதல்ல எனக்கு ஆசைப்படணும். அலையும் என்று ஓதுற நேரத்துல இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறீங்க. தொண்டையினுடைய அடிப்பகுதியிலிருந்து அழுத்தமாக வருது என்ற ஒரு விட சொல்லிக்கிறீங்க. அது ஓகே. நீங்க அதை மட்டும் வச்சுக்கொண்டு ட்ரை பண்ணீங்க என்றால் உங்களால ஐனுடைய ஸ்பாட் பாயிண்ட் உச்சரிக்கப்படக்கூடிய சரியான இடத்தை நீங்க உங்களால அடையாளப்படுத்த முடியாது. எனவேதான் நான் கேட்டேன், தொண்டையினுடைய இறுதி பகுதியில அல்லது நாவினுடைய ஏதாவது ஒரு பகுதியில என்ன வேறுபாட வித்தியாசத்தை நீங்க ஃபீல் பண்றீங்க அலையும்ங்கிறத ஒவ்வொரு டைம்ல அது கான்செப்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வேறுபாடை புரிஞ்சு கொள்ளையும். அவங்களோட மைக் ஓஃப்லைக்கு தான் கான்செப்ட் பண்ண பொய்யா. ம். என்ன விலகுது இல்லை அப்படியா? கஷ்டமாய்க்கு விலங்கல கஷ்டமாய்க்கு கஷ்டமாக்குதா இது? நான் வெளியால எக்ஸாம் எழுத கேள்வி கேள்வி உங்களோட வாய் உங்களோட தொண்டை உங்களோட நாக்கு நீங்க தான் ஓதினால் நீங்களுக்கு கஷ்டமாண்டா நாங்க எப்படி சொல்றேன்? இப்ப நீங்க அலையும் என்று ஓதினா சொல்றேன் சரின்னு சொல்றேன் நான். அலையும் என்று ஓதுன இடம் சவுண்ட் எங்க இருந்து வந்து சொல்லுங்க அவ்வளவுதான். மூக்கால வருதா? பல் எங்க சரி நாக்கு போயிட்டு பல்ல படக்குள்ள வருதா? அது என்ன சரி என்ன என்ன ஃபங்க்ஷன் நடக்குது உங்களோட வாய்க்குள்ளங்கிறது சொல்லுங்க அதான் தேவை. ஏன் கேட்கிறேன்டா சம்ரா, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். உங்களோட வாயால எந்த இடத்துல சரியா உச்சரிச்சா அந்த இட உச்சரிப்பு சரி, எப்ப எல்லாம் கொலையாகுதுன்னு உங்களுக்கு விளங்கும். அதான் கேட்கிறேன். நீங்க டோட்டலா எல்லாம் பிள்ளையாட்டு சொன்னா நான் சொல்லி தருவேன். நீங்க நாக தூக்கணும், நாக்க பனி போகணும், தொண்டை டாக்கணும், தொண்டை பின்னுக்காகணும். இப்போ உங்கள்ட்ட சரி இது அதான் அந்த சரியாக உச்சரிக்கப்படுற இடத்த சொல்லுங்க இதுன்னு சொல்லி. அலைஹிம்ங்கிறது மட்டும் சரி. அண்ணன் தான் பிள்ளை. அப்ப அலைஹிம்ங்கிற இடத்துல என்ன நடக்கு? தொண்டையில பகுதி. தொண்டையில பகுதின்னு சொல்றதை விட வாய்க்குள்ள அந்த இடம் உச்சரிக்க போறதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன? சும்மா உச்சரிக்கல வாய் துறக்காம உச்சரிக்கலுமா? நீங்க ஏதோ செய்றீங்களே அதை சொல்லுங்க. விளங்குது இல்லை அப்படியா? அடிக்கடி மைக் மைக் ஓப்பன் வேணாம். ஏன்னா கிளாஸ்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க மைக் ஓப்பன் நானும் மைக் ஓப்பன் பேசாம கிளாஸ்ல ரூல்ஸ் என்ன தெரியுமே? கிளாஸ் முடி வரைக்கும் போன வேண்டிய முக்கியமான ரூல்ஸ். அதுக்கான ரீசன் அதான். ஏன்டா சம்டைம் நான் கேள்வி இப்போ நீங்க சம்டைம் ஸ்கிரீன் பிரச்சனை போயிட்டு நம்ம என்ன செய்ய பிரச்சனைனா பிறகு கூட செய்யலாம். டைம் பண்ணி ஆயிடுது. ஆ குயிக்கா சொல்லுங்க. அலைகின் அலைகின்னு சொல்லக்கிட்ட இந்த ம். நாக்கு லைட்டா தூக்கி படுற மாதிரி. வெரி குட். நாக்கு எங்க தூக்குப்படுது? அடுத்த முக்கியமான கேள்வி. நாக்கு தூக்குப்படுனா முழு நாக்கையும் தூக்கினா உச்சரிக்கல. அது பேர் ஆன்சர் பேர். கவனமா சொல்லணும். கோட் பாயிண்டா சொல்லணும். நாவினுடைய எந்த பகுதி தூக்குப்படுது? அலைகி இப்ப நீங்க உச்சரிக்க வேணாம். அது பேல. இப்ப நீங்க உச்சரிக்க ட்ரை பண்ணி சொல்றது பேல. ஏன் தெரியுமா? ஓத போக்குலதான் அந்த சரியான உச்சரிப்பை நீங்க உச்சரிக்கிறீங்க. ஓதி பாருங்க. அப்படி மறந்தா திருப்பி ஓதி பாருங்க. பிரச்சனை இல்லை. ஒன்றும் குறைய போறல. நன்மைதான் கிடைக்கும். பொருளான தான் ஓதுறோம். ரெண்டாவது நீங்க உங்களைத்தான் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்றீங்க. இதெல்லாம் கேட்டுக்கோங்க. குர்ஆனை எங்களுக்கு பாடம் நோட்ஸை பாடமாக்கி உங்களோட வாய்ப்புல திணிக்க இயலாது. ரெண்டாவது நாங்க என்னத்தான் ஓதினாலும் உங்களுக்கு ஓத வராது. ஏன்னா நாங்க தான் எக்ஸ்பர்ட் ஆகும் ஓத ஓத.
நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸ்பர்டா ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு வரணும்னால் உங்களோட வாய்ப்புள்ள நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். மூணாவது, அந்த உங்களோட வாய்ப்புகளை ப்ராக்டிஸ் பண்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நிற்கும். இப்ப நான் கண்ணை மூடிட்டு ஓதுறேன், நான் ஓதுறதெல்லாம் சரின்னு சொல்லி எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரியல. என்றால் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு உச்சரித்து ஓத வேண்டிய ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. தொண்டையினுடைய இடங்கள் இருக்குது, நாவினுடைய இடங்கள் இருக்குது, மூக்கினுடைய இடங்கள் இருக்குது, உதடுகளோட தொடர்பான இடங்கள் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இடங்கள் டச் ஆகும். சில போது நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் எங்களோட ரியல் லைஃப் நாங்க சில எழுத்துக்களை ஆல்ரெடி நார்மலா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு வந்துட்டோம். ஆனா அதுல சரி மிகுது பிழை மிகுது. இப்ப அந்த இப்ப நான் உங்களை அடையாளப்படுத்திக்கிறது உங்களோட லைஃப்ல ஆயின நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ண ஒரு இடம் இருக்குது, நீங்க பிழையாக பிராக்டிஸ் பண்ண 9 இடம் இருக்குது. என்ன சொல்றது, சரியான ட்ரெக்ல விழுந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிற ஒரு இடம், பிழையாக பிராக்டிஸ் பண்ணிக்கிற 9 இடத்த நீங்க நிரப்பணும். இப்ப அதான் சொல்றேன், அந்த ஒரு இடத்த பிடிச்சி கேட்கிறேன். இப்ப நீங்க அந்த தான் ஆன்சர் பண்ணணும். நாம தூக்கணும். வெரி குட். தொண்டைக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. வெரி குட். ரெண்டு விஷயம் வந்தீங்கன்னா சொல்லுங்க. வேற நானுடைய எந்த பகுதி? குய் 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 டைம் டைம். ம், பின் சைடு இந்த கடைசி பகுதி மாதிரி. கடைசி பகுதி, அதாவது நீங்க அதை எப்படி சொல்லணும், கடைசி பகுதின்னு சொல்லத்தை விட தொண்டையினுடைய பகுதியில் இருக்கிற நாவினுடைய பகுதி தானே, அந்த பகுதி ம், தூக்குப்படும். சரியா? இப்பதான் விஷயத்துக்கு வரீங்க. இப்ப பாத்துக்கோங்க, தொண்டையோடு வார நாவினுடைய பகுதியை தூக்கணும். சவுண்ட் தொண்டையினுடைய நடுப்பகுதியிலிருந்து வரணும். முன்னுக்கு வரையில அதை அலைஹிம் அன் அந்த அப்ப அதெல்லாம் எங்க வருது? இப்ப நான் போய் பார்த்தோம் அன் அந்த எங்கேருந்து வருது? தொண்டை நடுப்பகுதியில் வருது. அப்படியா? பதில காணும். அன் போய் பாருங்க. அன் அந்த தொண்டையினுடைய நடுப்பகுதியில் தான் சவுண்ட் வருது. அன் நாவானது அன் இதனுடைய இறுதி பகுதியில தூக்கப்படுதா? அன் அந்த ஃபுல்லா ஓதி பாருங்க பாப்போம். அன் இந்த 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 யோசனையோட ஓதுமா? அன் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தொண்டையினுடைய இறுதி பகுதி அல்லது நடுப்பகுதியிலிருந்து சவுண்ட் வரணும். நாவினுடைய இறுதி பகுதி என்ன செய்யணும்? தூக்குப்பட்டிக்கணும். அப்படிதானே? ஓ போதுமா? அன் அன் أنعمت عليهم ம்ஹும். இப்போ ரெண்டு 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 இடம் வேறுபடுது. இப்போ ஓகே, இப்ப இந்த ரெண்டு இடத்தையும் ஒரே இடத்துல ஆலையும் ஆம்த ஆம்த ஆலையும் ஆம்த ஆலையும் சொல்லி பாருங்க. ரெண்டு ஆயினும் சொல்லி பாருங்க. أم- ஆம்த ஆலையும். أمت عليهم திருப்பி எப்படி? أمت علي أمت عليهم எதை முடிச்சு திருப்பி தெளிவா சொல்லுங்க. உங்கள்ட்ட أ- உறுதி கொண்டிருக்கணும், நான் ரெண்டையும் ஒரே மாதிரி உச்சரிக்கிறேன், எந்த வேறுபாடும் இல்லை, எந்த வித்தியாசம் இல்லைன்னு ஒரே இடத்துல இது வருது எங்கிட்ட உறுதிப்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சரியானு. أنعمت عليهم ம்ஹும். வித்தியாசம் விளங்குது, வித்தியாசம் வருது. அன்அம்த அலைஹிம் அம்த அலைஹிம். வித்தியாசம் வரப்படாது. أن أنعمت عليهم அலிப்பை மாத்தக்கூடாது. அலிப்ட சவுண்ட் வேற. அலிப்பை உச்சரிக்கொள்ள தொண்டையில முன்னுக்கு உச்சரிக்கணும். நாக்க தூக்கப்படாது. அது ஓகே, அது பழசு படிச்சாச்சு. அ அன்அம்த அலைஹிம் அன்அம்த أن அலைஹிம். أنعمت عليهم இதுல அடுத்த பிரச்சனை, ஆம்த ஆ சவுண்டு போகக்கூடாது. ஆ தான் வரணும். கீழ் நோக்கி மாத்தணும். أنعمت عليهم. எப்படி? أنعمت عليهم அலிஃபை மாத்த வேணாம். அலிஃப் மாறுது. அலிஃப் படிச்சாச்சு. அலிஃபை கொண்டு இதுக்குள்ள கொண்டு போய் மிக்ஸ் பண்ண வேணாம். أ- أنعم. أنعمت عليهم ஓகே, குட் குட். இதை விட இந்த இடத்துல உங்களை கஷ்டப்படுத்தப்படாது. இப்ப இதுக்கு கவனமான இந்த நுணுக்கத்தை பாருங்க. ஐனுக்கு ஐனுங்கிற தொண்டையினுடைய ஒரு இடத்தான். அதுல நீங்க உறுதியாயிக்கணும். அந்த உறுதியாகிக்கிற அந்த ஒரு இடம் உங்களுடைய அலைங்கிறது 100% சரி. அதே பாயிண்ட்ல இருந்து கொண்டுதான் அடுத்த எல்லா ஆயிரையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணி பழகணும், இந்த ஒர்க்கையும் செஞ்சு அனுப்பணும். ரிப்பீட்.
உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கி நம்ம போல அது ஆயினுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி ஓதுறது முக்கியம் இல்லை ஓ எங்களுக்கு. ஒரு விஷயம் விளங்கினா நீங்க உங்களால செல்ஃபா நீங்க ட்ரை பண்ணினா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லேஸ் ஆகும். 1000 வசனம் ஓதிடும். ஆனா 1000 வசனம் ஓதுறதுக்கு அடிப்படையான அந்த பாயிண்ட்டை நீங்க சரியா புடிச்சுக்கணும். அதான் முக்கியம். விளங்கிதானே? ஓ 1000 பெற்றா திருப்பி செஞ்சு தரணுமா? சரி, அப்படி